நாம் எல்லாருமே இந்த நேரத்தில் நம்முடைய தமிழக அரசிற்கும் நீலகிரி மாவட்ட ஆட்சியாளருக்கும் ஒரு நன்றியை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் சீனாவில் ஒரு மங்கோலிய மன்னன் அரசனாக பதவியேற்றான். அவன் அரசனாக வந்தவுடன் போட்ட முதல் சட்டம் எது என்றால், இங்குள்ள புத்தகங்களை எல்லாம் எரித்து விடுங்கள். எரிச்சிட்டாங்க. தீக்கு இரையாக்குங்கள். நாங்கள் தீ வச்சு எரிச்சிட்டாங்க. தீ வச்சு எரிச்சிட்டு அங்கே கேட்டாங்க, எதுக்கு புத்தகங்களை எல்லாம் எரிக்க சொன்னீங்க? அப்போ அந்த மன்னன் சொன்னா, புத்தகங்களை படித்தால் மக்கள் அறிவுடையவர்களாக மாறிவிடுவார்கள். அறிவுடைய மக்களை ஆட்சி செய்வது கடினம். எப்பொழுதுமே மக்கள் முட்டாளாக இருந்தால்தான் ஆட்சி செய்ய முடியும். அதனால் அவர்கள் அறிவாளிகள் ஆகக்கூடாது. அதனால் புத்தகத்தை எரிக்க சொன்னேன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் கேட்டாங்க, சரி புத்தகங்களை எரிச்சிட்டீங்க, சரி படைப்பாளிகள் இருக்காங்கல்ல, அவர்களை என்ன செய்ய முடியும்? அவங்க மறுபடியும் புத்தகங்கள் எழுதுவாங்கல்ல. அந்த மன்னன் கொஞ்சம் கூட தயங்கல. படைப்பாளிகளை எல்லாம் கொன்று குவிக்க சொல்லிட்டா, சாகடிக்க சொல்லிட்டா. அப்படி படைப்பாளிகளை எல்லாம் கொன்று குவித்து அவர்களுடைய எலும்புகளை எடுத்து வரிசையாக அடுக்கி சீன பெருஞ்சுவரை கட்டினான் என்பது வரலாறு. இது ஒரு காலகட்டத்தில் நடந்தது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய தமிழக அரசு மக்கள் எல்லோரும் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக மாவட்டங்கள் தோறும் புத்தக திருவிழாவை நடத்துங்கள் என்று அவர்களுடைய ஆணைக்கு இணங்கி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியாளர் தலைமையிலே புத்தக திருவிழா நடக்கிறது என்று சொன்னால், மக்களாகிய நாம் அத்துணை பேரும் அறிவு பெற வேண்டும் என்று அரசும் மாவட்ட ஆட்சியாளரும் விரும்புகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் ஒரு பலத்த கைதட்டலை கொடுத்து நம்முடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் ஒன்று ஆரம்பத்தில் ஒன்று சொல்லிடுறேன். நான் அறிவுரையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா மாணவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் பயந்து உட்கார்ந்துருக்கீங்க. அங்கே வகுப்பை கட்டடிச்சிட்டு இங்கே வந்தோம். இங்கேயும் இந்த அம்மா வேற பேராசிரியர், ஏதாச்சும் அறிவுரை சொல்லுமோ அப்படின்னு பயந்து உட்கார்ந்துருக்கீங்க. பயப்பட வேண்டாம், நிமிர்ந்து உட்காருங்க. நான் அறிவுரை சொல்ல மாட்டேன். ஏன்னா அறிவுரை சொல்லுவதில்லைன்னு சத்திய பிரகடனம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அறிவுரை சொல்லி அங்கங்கே வாங்கின அடி எப்படி. எதிர்த்த வீட்டில் ஒரு பையன் இருந்தான். அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதுனான். அப்பா, அறிவு இருக்காப்பா, எதிர் வீட்டு பாப்பா என்னையே பார்க்குறாப்பா, பொறுப்போட போப்பா, பொண்ணு கேட்டு வாப்பான்னு எழுதிட்டான். எதிரோடு ஏன் வீடு, நான் அவசர அவசரமாக என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அது வேற கதை. அவர் அந்த லெட்டரை தூக்கிட்டு எங்கிட்ட ஓடி வந்தார். மேடம், என்ன மேடம், 18 வயசு ஆகல மேடம், அவனுக்கு காதல் கேட்குது, காதல். நீங்கள் மேடையாக பேச போகிறீங்க, புத்தக திருவிழாவுக்கெல்லாம் பேச போகிறீங்க, டிவியிலெல்லாம் பேசுகிறீங்க, வெளிநாடெல்லாம் போகிறீங்க, கொஞ்சம் அவனுக்கு அறிவுரை சொல்லுங்க மேடம். நானும் சொன்னதி கொஞ்சம் உசுப்பேத்திட்டாரா, நானும் கொஞ்சம் கர்வமாக அந்த லெட்டரை கையில் வாங்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போனேன். அப்படியே சோபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். நான் போய் எதுவுமே கேட்கல. ஏண்டா 18 வயசு ஆகலை, காதல் கேட்குதாடா காதல் அப்படின்னு கன்னத்தில் பலார் 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 நாளை அறையுட்டேன். திரும்பி ஓடி வந்துட்டேன். ஏன்னா பின் விளைவு வேற மாதிரி இருக்கப்படாதுல்ல. ஓடி வந்துட்டேன். அவனுக்கு 7வது படிக்கிற தம்பி இருக்கிறான். அவங்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து எங்கிட்ட அனுப்புனான். அந்த லெட்டரை வாங்கி பார்க்குற, அதில் எனக்கு எழுதியிருக்கிறா, கதிர்விட்டு கிளம்பும் என் காதலை கண்டு எதிர் வீட்டு எருமைக்கு என்ன எரிச்சல்னு.
நான் எருமைங்கிறதுல அவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்தமாக சிரிக்கிறீங்க. அப்போத்தான் முடிவு பண்ணேன், எதுக்கு இந்த வேலை நமக்கு, கடைசியில் நாம் எருமை பெருமைன்னு நாம் பேர் வாங்கணும், அதனால் யாருக்கும் அறிவுரை சொல்வதில்லை அப்படிங்கிற ஒரு சத்திய பிரகடனத்தோடு நின்றுக்கிற தைரியமாக உட்காருங்க. அறிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்துக்குவேன், அவ்வளோதான். எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ அதை நான் உங்களோடு பகிர்ந்துக்குவேன். இப்போ பெரும்பாலும் இந்த அரங்கத்துக்குள்ளே மாணவ செல்வங்கள் தான் இருக்கிறீங்க. உங்களுடைய ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலும் தெரியாது. நீங்கள் ஒரு கல் எடுத்துக்குங்க, அந்த கல்லுக்கு தெரியுமா பிற்காலத்தில் நான் ஒரு வழிபடுகிற சிலையாக மாறுவேன், இல்லை மிதிபடுகிற படிக்கட்டாக மாறுவேன் அப்படின்னு அதுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு சொல் எடுத்துக்குங்க, நான் பிறரை வாழ்த்துகிற சொல்லாக மாறுவேன், இல்லை மற்றவர்களை வசைபாடுகிற சொல்லாக மாறுவேன், அதுக்கு தெரியுமா? தெரியாது. கோயில் சிலையும் படிக்கட்டும் பேசிடுது. ஒரு நாள் கோயில் சிலையை பார்த்து படிக்கட்டு ரொம்ப வருத்தமாக சொல்லுச்சு, நீயும் நானும் ஒரே பாறையிலிருந்து தான் வர்றோம், ஆனால் உன்னைய தெய்வமாக கொண்டாடுறாங்க, என்னைய காலில் போட்டு மிதிக்கிறாங்களே அப்படின்னு படிக்கட்டு வருத்தமாக சொல்லுச்சா. அதுக்கு அந்த கோயில் சிலை சொல்லுச்சா, உளி கொண்டு ஒரு அடி அடிச்சாங்க, நீ தாங்க முடியாமல் சிதைஞ்சு போயிட்ட, அதனால் நீ மிதிபடுகிற படிக்கெல்லாம் இருக்கிற, ஆனால் அதே உளி கொண்டு என்னை 1000 அடி அடித்தார்கள், அந்த வலியை நான் பொறுத்து கொண்டேன், அதனால் இப்பொழுது வழிபடுகின்ற சிலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் சிலை சொல்லுச்சான். அப்போ அந்த கல்லுக்கு தெரியாது நாம் சிலை ஆவோமா மிதிபடுகிற படிக்கல் ஆவோமா என்று தெரியாது. அது மாதிரி மாணவர்களாகிய உங்களுடைய ஆற்றல் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. தம்பி, ஃபோட்டோ எடுக்கும்போது தயவு செய்து சொல்லிட்டு எடுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கையை இப்படியெல்லாம் நீட்டுவேன். ஏன்னா சொல்லணும் இல்லை, ஒரு மேடையில் அப்படித்தான் இப்படின்னு அவர் ஃபோட்டோ எடுத்துட்டார், அட்ரஸ் கேட்டார். நான் என்ன நினச்சேன், அடுத்த நிகழ்ச்சிக்கு என்னை புக் பண்ணுவார் நம்பி அட்ரஸை கொடுத்துட்டேன். ஆனால் நான் வீடு போய் சேர்றதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ அங்கே போயிடுச்சு. என் மாமியா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுது, டேய் தம்பி, ஊர் ஊராக போய் பொண்டாட்டி பிச்சை எடுத்துட்டு நிற்கிறாடான்ச்சு. எனக்கு தெளிவுபடுத்தணும் இல்லை, அதனால் சொன்னேன். எடுக்கும்போது நான் அப்படியே கொஞ்சம் போஸ் கொடுத்துட்றேன். எல்லாம் ஒரு விளம்பரம்தா. சரி, இப்போ உங்களுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத ஒரு கதையோடு தொடங்கலாம். கதை கேட்க பிடிக்கும் இல்லை? ஒரு காலகட்டங்களிலே நாங்களெல்லாம் கதை கேட்டு கேட்டு தான் எங்களை நாங்கள் செதுக்கிட்டோம். அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கெல்லாம் புத்தகங்கள் கிடையாது. பாட படிப்போடு அடுத்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க, அவங்க சொன்ன கதைகளை கேட்டு கேட்டு தான் நாங்கள் எங்களை எல்லாம் செதுக்கிட்டோம். இப்போ ஒரு கதை, இது எல்லாருமே கேட்ட கதையாக இருக்கலாம். ஏன்னா நான் சின்ன வயசு 2வது 3வது படிக்கும்போது எங்கள் ஆசிரியர்கள் சொன்ன கதை. இன்னைக்கு என் வயது ஒத்தவர்களுக்கு இந்த கதை தெரியலாம், பெரும்பாலும் நீங்களும் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மரம் வெட்டுறவன் மரம் வெட்டி காட்டுக்கு மரம் வெட்ட போனான். காட்டில் மரம் வெட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த இரும்பு கோடாரியை ஓங்கி அடித்தான். அது என்ன ஆச்சு, அப்படியே தவறி போய் அங்கே இருக்கிற கிணத்துக்குள்ளே விழுந்துடுச்சு. ஓன்னு அழுதான். நான் வேற எந்த சொத்துமே சேர்த்து வைக்கலையே, எனக்குன்னு இருந்தது அந்த இரும்பு கோடாரி தான், அதுவும் போய் கிணத்துக்குள்ளே விழுந்துடுதே அப்படின்னு அழுதான். அவனோட அழுகுரல் அந்த காட்டில் ஒரு வனதேவதை இருந்துச்சு. அந்த வனதேவதையுடைய காதில் விழுந்தது. உடனே அந்த தேவதை வந்தது, கவலைப்படாத, அந்த கோடாரியை நான் எடுத்துட்டு வந்து தரேன், எனது ஆழமான கிணறு,
நான் எடுத்துட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிணத்துக்குள்ளே போச்சு. முதல்ல ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்துச்சு. இதுவா உன் கோடாரின்னு அவன் சொன்னா, இது இல்லை இது இல்லைன்னா. இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில் நாமளாக இருந்தால் விடுவோமா? தங்கம் பூசு அது மாதிரி பூசி இருந்தாலே அழுங்காப்படி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தங்கம் விற்கிற விலை. ஆமாம் பாருங்க, நேர்மையை பாருங்க. ஆஹா இது இல்லை இது இல்லைன்னு. என்னடா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நல்லவனாடா? தேவதைக்கு ஆச்சரியம். இந்த மாதிரி உத்தமன் ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருக்கிறையாடா? சரி இரு. திரும்ப போச்சு. கிணத்துக்குள்ளே போய் வெள்ளி கோடாரியை கொண்டு வந்துச்சு. இதுவானுச்சு. இப்போ வெள்ளியும் ரேட் அதிகம். இனி எதிர்காலத்தில் தங்கத்தை விட வெள்ளியில் தான் சேமிக்க போகிறோம். வெள்ளியும் விலை அதிகம். அவன் சொன்னா இதுவும் இல்லைன்னு. டேய் நீ இந்த நாட்டிலேயே இருக்க தகுதியற்றவன்டானுச்சு தேவதை. அப்புறம் அழுதா. சரி இரு போச்சு. அவனோட இரும்பு கோடாரியை கொண்டு வந்துச்சு. இதுவானுச்சு. ஆமாம் அப்படின்னா உடனே அந்த தேவதை மகிழ்ந்து, உன்னுடைய நேர்மையை நான் மெச்சினேன், இந்தா 3ஐயும் வச்சுக்கோன்னு தங்கம் வெள்ளி இரும்பு 3 கோடாரியும் கொடுத்துச்சு. இது என் நூற்றாண்டில் எங்கள் ஆசிரியர் சொன்ன கதை. இது அடுத்த இதுக்கு கொஞ்சம் மாறுச்சு. இப்போ வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தா. மனைவி பார்த்துட்டு, என்னது தங்க கோடாரி வெள்ளி கோடாரியா? அப்படின்னா அந்த கிணத்தை நான் பார்க்கணும், அடுத்த நாள் என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னா. சரின்னு அடுத்த நாள் மனைவியை கூட்டிகிட்டு வந்தா. அந்த அம்மா கிணத்தை போய் எட்டி பார்த்து, இதுக்குள்ளே தானே தங்கம் கிடச்சிது, இதுக்குள்ளே தானே வெள்ளி கிடச்சிதுன்னு எட்டி பார்த்துட்டே இருந்த அம்மா டொபக்குன்னு உள்ளுழுந்துடுச்சு. இப்போ திரும்ப இவன் அழுதா. எனக்குன்னு இருக்கிறது ஒரே மனைவி தான். நான் சின்ன வீடெல்லாம் செட்டப் பண்ணல. எனக்குன்னு இருக்கிறது ஒரே மனைவி தான். அவளும் உள்ள விழுந்துட்டாளே அப்படின்னு அழுதான். உடனே வனதேவதை, சரி கவலைப்படாத, நான் எடுத்து தர்றேன் அப்படின்ட்டு போச்சு. முதல்ல நயன்தாராவை கொண்டு வந்துச்சு. இதுவா உன் மனைவினா? பாவி ஆமான்ட்டா. உடனே தேவதைக்கு கோபம் வந்துச்சு. அட பாவி, உன்னுடைய நேர்மையை நான் அப்படி மெச்சினேடா. தமிழ்நாட்டிலேயே உத்தமமான நீதான் ஒருவன் நினைச்சனேடா பாவி. நயன்தாராவை காமிச்சதே ஆமான்ட்டியேடா. என்னடா பெண்கள் விஷயத்தில் இப்படி மாறிட்டியேன்? அவன் சொன்னா, நீ சும்மா இரு தேவதை, நீ முதல் நயன்தாராவை கொண்டு வருவ, நான் இல்லையும்ப. 2வது போய் குஷ்புவை கொண்டுட்டு வருவேன், நான் இல்லைன்னு சொல்லுவேன். 3வது என் மனைவியை கொண்டு வருவேன், நான் ஆமாம்ப. உடனே நீ என்ன சொல்லுவ? உன் நேர்மையை நான் மெச்சினேன், இந்தா 3ஐயும் வச்சுக்கோன்னு கொடுப்பேன். ஒன்றை வச்சுக்கிட்டே என்னால் காலம் தள்ள முடியாமல் கஷ்டப்படுறேன், இதில் 3ஐயும் வச்சுட்டுனா. இது ஒரு கட்டம். இன்னும் கதை முடியல, இனிமேல் தான் கதை. ஏன்னா இனிமேல் தான் நீங்கள் உள்ள என்ட்ராக போகிறீங்க. இப்போ இதே மாதிரி இவனுக்கு வயசாயிடுச்சு. ஒரு நாள் மரம் வெட்டுறக்கு அதே மாதிரி தான் காட்டுக்கு போனான். அவனே விழுந்துட்டான். மரம் வெட்டியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். இப்போ கதறுனா, தேவதை எங்கே இருக்கிற? இன்னைக்கு நானே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன், என்னை காப்பாத்து அப்படின்னு குரல் கொடுத்தா. இப்போ தேவதை வரல, தேவதையோட குரல் மட்டும்தான் வந்துச்சு. டே எனக்கும் வயசாகிடுதுடா, முன்ன மாதிரி நீ கூப்பிட்டது என்னால் வர முடியாதுடா, நான் வேணா என்னுடைய பிரதிநிதியாக ஒருத்தரை அனுப்பிட்டான்னு கேட்டுச்சு. சரி யாரை அனுப்புகிற அப்படின்னு கேட்டா, காவல்துறை நண்பனை அனுப்புகிறேன்னுது. இவன் சொன்னா, வேண்டாம், அவன் தண்ணி வாங்கி கொடுத்தவனையே தடியில் அடிப்பா, அவனை அனுப்பாத. சரி நான் ஒரு அரசியல்வாதியை அனுப்புகிறேன். வேண்டாம், வருவான், ஃபோட்டோ எடுப்பா, பேப்பரில் போடுவா, அதை காமிச்சு அவன் எம்எல்ஏ ஆயிடுவா, அவனும் வேண்டாம். சரி ஒரு மீடியாக்காரன் அனுப்புகிறேன்டா. வேண்டாம், அவன் வருவான், அப்படியே எடுப்பான், வீடியோ எடுத்துட்டு நாளைக்கு 4-5 பேரை உட்கார வச்சு தண்ணிக்குள்ளே இருந்து இவன் தப்பிப்பானா தப்பிக்க மாட்டானான்னு எல்லாம் 4 பேரை வச்சு பேச ஆரம்பிச்சிருவா. வேண்டாம். சரி இப்போ யாரைத்தாண்டா நான் அனுப்பிட்டு? அவன் சொன்னான், ஒரு மாணவனை அனுப்பு. ஏனென்றால்
அவன்தான் விழுந்து கிடக்கின்ற சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் மாணவ செல்வங்களுக்கு இருப்பதால் ஒரு மாணவனை அனுப்பு என்று அந்த கதை முடிகிறது. ஆக மாணவர்களே, உங்களுடைய பேராற்றல் என்ன என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்றைய தினம் அதை உணர்த்துவதற்காகத்தான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு தலைப்பு கற்றதும் பெற்றதும். நீங்கள் இந்த நிகழ்வை நடத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும். வனத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை இந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சிருக்காங்க. நீங்கள் அழைப்புதலில் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் இந்த மலைவாழ் மக்களை வியக்க வைக்கிற ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை நீங்கள் எல்லாருமே பேட்டியில் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீமதி அப்படிங்கிற மலைவாழ் இனத்தை சார்ந்த அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணி IAS தேர்வு எழுதி அந்த தேர்விலே அந்த பெண் வெற்றி பெற்றாள். முதல் மலைவாழ் குடியை சார்ந்த IAS பெண் ஸ்ரீமதி. நீங்கள் எல்லாரும் நல்லாவே கைதட்டுங்க. இதற்கெல்லாம் கைதட்டலினா வேற எதற்கு கையை தட்டுறது? பேட்டி எடுத்தாங்க, நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அந்த பெண்ணை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். சின்ன வயதிலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க, பாவங்க பெண் பிள்ளைகள் எல்லாம் வாயும் வயிறுமா நின்றுட்டுக்கு வந்து இருந்துருதுங்க அப்படின்னு அந்த அம்மா பேட்டி கொடுத்து, இந்த மாதிரி பெண்களெல்லாம் படிக்கணுங்கன்னு அந்த அம்மா பேட்டி கொடுத்தாங்க. அந்த மலையை சுற்றி 128 கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் பேட்டி கொடுக்கும்போது ஒன்று சொன்னாங்க, எங்கள் இனத்தை சார்ந்த அத்துணை பிள்ளைகளும் படித்து இந்த ஸ்ரீமதி மாதிரி வர வேண்டும்னு சொல்லி அத்துணை பேரும் பேட்டி கொடுத்தாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை இன்னைக்கு பெற்றோர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை எப்படி நாம் பெறுவது என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். நீங்கள் கற்பதனால் நாம் என்ன நன்மையை பெற முடியும், எதை பெற்றுவிட முடியும் அப்படின்னு கேட்டால் ஒரு 2 பேருடைய வாழ்க்கையை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். விடுதலை போராட்டத்திலே எத்தனையோ பேர் புரட்சி செய்து நமக்கு விடுதலையை பெற்றுத்தரும் பொழுது எழுத்தால் புரட்சி செய்தவன் பாரதி. அந்த பாரதி ஒரு வகுப்பறை மாணவன். பாரதியுடைய அப்பாவுக்கு பாரதியை கணக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை. கணக்கு வாத்தியார்கிட்ட கொண்டு போய் பாரதியை ஒப்படைச்சிட்டாங்க. கணக்கு வாத்தியார் பாடமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லா பிள்ளைகளும் சரியாக கணக்கு போடுறாங்களா அப்படின்னு போய் பார்த்தா எல்லா பிள்ளைகளும் கணக்கு போட்டாங்க. பாரதி மட்டும் கிறுக்கிட்டு இருந்தா. கணக்கு, அது பிணக்கு, அது எனக்கு, ஆமணக்குன்னு எழுதிட்டு இருந்தா. விளக்கெண்ணெய்ன்னு எழுதுனா. ஆமணக்கிலிருந்து கிடைக்கிறது என்ன? விளக்கெண்ணெய். சில நேரங்களில் தான் சொல்லும்போது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்கள? ரொம்ப வள கொலான்னு இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் அது வடியாது. ஆமணக்குன்னு எழுதுனா. கணக்கு வாத்தியார் பார்த்தாரு, டேய் உனக்கு கணக்கு வரலடா, ஆனால் எதுகை மோனையோடு கவிதை வருகிறதுன்னு சொல்லி தமிழாசிரியரிடம் கொண்டு போய் பாரதியை ஒப்படைத்தார். இந்த தேசம் தேசிய கவி மகாகவி என்ற பாரதியை அடையாளம் கண்டது என்று சொன்னால் பாரதி ஒரு வகுப்பறை மாணவன். பாரதி ஒரு வகுப்பறை மாணவன் அப்படின்னா கைதட்டணும்னு அர்த்தம். மெய் மறந்துட்டீங்க. மெய் மறக்கலாம், கை மறக்கக்கூடாது. இன்னொன்று, குளிருக்கு எல்லாருமே இப்படி சொட்டர் ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கை தட்டுனீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் உஷ்ணம் கிடைக்கும். ஒரு கொசு கூட சாகும்போது கைதட்டு வாங்கிட்டு தானே சாகுது, இல்லையா? புரிஞ்சிட்டீங்க, நன்றிகள். சரி, இன்னொரு நபர் யார்?
இதோ என்னை இவ்வளவு சிறப்புகளாக அறிமுகப்படுத்தினாங்கல்ல. இன்றைக்கி நான் வரசி நிறைய பட்டங்கள் அது ஏதோ ரொம்ப விரும்புகிறதில்லை, அதனால் ஒன்னோட நிறுத்திட்டேன். இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு போகிற, டிவியில் பேசுகிற, இத்தனை சிறப்புக்கும் உரியவளாக நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அந்த வகுப்பறையில் நான் கற்றதால் தான் இன்றைக்கி இந்த பேரும் புகழையும் பெற்று உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் ஒரு ஏழை விவசாயிக்கு தான் மகளாக பிறந்தேன். அன்னைக்கெல்லாம் ஒன்றும் படிப்புக்கு செலவு கிடையாது. ஆனால் படிக்க வைக்க எங்கள் குடும்பத்தில் முடியாது, அவ்வளவு வறுமை. எல்லாமே கூலி வேலைக்கு போனாதான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உள்ள குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். எப்படியோ தப்பி தவறி என்னை படிக்க வச்சுட்டாங்க. 9ஆம் வகுப்பு வந்துட்டேன். எங்கள் சமூகத்தில் அன்னைக்கெல்லாம் பெண்கள் பெரிய மனுஷி ஆயிட்டா அவ்வளவுதான், அதுக்கு மேலே வெளியில் போகக்கூடாது, படிப்பு கிடையாது, தொடராது. எங்கேயோ தெற்க வடக்க பார்த்து ஒரு இழிச்ச வாயனாக பார்த்து கட்டி வச்சிருவாங்க. இல்லை நல்லவனாகவும் அமையலாம், ஏன்னா எனக்கு வாச்சதை நான் சொல்ல முடியும். நல்லவர்களும் அமையலாம், எங்கேயோ பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ நான் 9ஆவது படிக்கையில் பெரிய மனுஷி ஆயிட்டேன். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, போதும் படிப்பு நிறுத்துங்க. எங்கப்பா இல்லைம்மா ஒருத்தையாவது படிக்கட்டுமா. எங்கள் அம்மா கேட்குறாங்க, படித்த என்னங்க கிழிக்க போகிறா, நாளைக்கு இன்னொருத்தன் வீட்டில் போய் அவள் சட்டிவானதாங்க கழுவ போகிறா, சட்டிவான கழுவறக்கு எதுக்குங்க படிப்பு, நிறுத்துங்க. எங்கம்மா. எங்கப்பா இல்லைம்மா அவள் ஒருத்தியாவது படிக்கட்டு. இப்போ அவள் ஒருத்தியாவது சொல்லும்போது எங்கள் வீட்டில் 4-5 பேர் இருந்தோம் அன்னைக்கு. இப்போல்லாம் ஒத்த பிள்ளைகள் மாறி போச்சு, 4-5 பேர் இருக்கா. அவள் ஒருத்தியாவது படிக்கட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 9ஆம் வகுப்பு எனக்கு தொடரில் பிரேக்கு. ஏன்னா இவங்க வீட்டுக்குள்ளே பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சுதான் நான் ஐயா பட்டிமன்ற பேச்சாளராக வந்தேன்னு 1 வருஷம் உட்கார்ந்து கவனித்தேன். எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் எங்கள் அப்பா ஜெயிச்ச ஒரே இடம் என்னைய படிக்க வச்சது தான். ஏன்னா எங்கள் வீட்டில் மீனாட்சி மதுரை தான், எங்கள் அம்மா தான் எல்லாமே. எப்படியோ எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு. இப்போ என் படிப்பு தொடருது. எப்படி? ரீஎன்ட்ரி. 8ஆம் வகுப்பு பிள்ளைகள்லாம் 9ஆவதுக்கு வந்திருக்கிறாங்க. நான் உள்ளே போகிறேன், என்னை எல்லாம் அக்கா அக்கான்னு கூப்பிடுதுங்க. கொஞ்சம் அவமானம்தான், பாவாடை தாவணி வேறு போட்டிருக்கிறோமா, அக்கா அக்காங்கும்போது கொஞ்சம் அவமானமாக இருக்குது. நான் யோசித்த நாட்கள் உண்டு, இந்த அவமானப்பட்டு படிக்கணுமா, பேசாமல் அம்மா சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குடும்ப தலைவின்னு பேர் வாங்கலாம்ல அப்படின்னு நினைத்த நாட்களெல்லாம் உண்டு. ஆனால் எங்கள் அப்பா கண்ணு முன்னால் வந்து போவார். எனக்காக போராடியவர், இல்லை அப்பாவுக்காக படிக்கணும். படிப்பு தொடருது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி விழா. எங்கள் பள்ளிக்கூடத்தில் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பேச்சு போட்டியை நடத்துகிறாங்க. எங்கள் தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க, நம்ம பள்ளி சார்பிலையும் ஒருத்தியை பேச வைங்க. நாங்களாம் பெண்கள் படிக்கிற பள்ளி தனியாக இருந்துச்சு அன்னைக்கு, ஆண்கள் படிக்கிற பள்ளி தனியாக இருந்தது, கோஎட்டு கிடையாது. நாங்கள்லாம் இன்றைக்கி கோஎட்டில் படுற பாடு இருக்குது பாரு. இந்த கோவிட் கிளாஸையும் கூட சார் நாங்கள் சமாளிச்சிருவோம் சார். இந்த கோஎட்டு கிளாஸை சமாளிக்கிறது இருக்குது பாருங்க, சாதாரணம் இல்லை சார், அவ்வளோ கஷ்டப்படுறோம். அன்னைக்கெல்லாம் பெண்கள் தனியாக படிக்கிற பள்ளிக்கூடம். எங்கள் தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க, நம்ம பள்ளி சார்பிலையும் ஒருத்தியை பேச வைங்க. எங்கள் ஆசிரியர் யோசிக்கவே இல்லையே, சாந்தாமணின்னு என் பேரை கொடுத்துட்டாங்க. நான் பதறி அடிச்சு ஓடுறேன், டீச்சர் எனக்கு பேசி பழக்கம் இல்லைங்க, ஐயோ நான் பேச மாட்டேனுங்க. எங்கள் டீச்சர் சொல்கிறாங்க, ஏய் அங்கே உட்காந்துட்டு பேசுகிறீங்களடி, அதை இங்கே வந்து பேசுடிங்கிறாங்க. அங்கே உட்காந்துட்டு பேசுறது ஈஸி, இங்கே வந்து பேசுறது கஷ்டம் இல்லையா? இப்போ மாறி போச்சுல்ல, இங்கே நின்றுட்டு பேசுறது ஈஸி, உட்காந்து கேட்கறது கஷ்டம். இப்போ அந்த கஷ்டமான வேலையைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா கால மாற்றம். இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, 8 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தரால் உட்கார்ந்து கேட்க முடியாது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதனால் அங்கே உட்காந்துக்கிட்டு பேச முடியும், இங்கே பேசுறது எங்காலத்தில் கஷ்டம்.
எங்கள் டீச்சர் சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்ன சொல்லி தப்பிக்கலாம்? திரும்ப ஓடுறேன். டீச்சர் எழுதி கொடுக்குறக்கு ஆள் இல்லைங்க டீச்சர், எங்கள் அப்பனா தான் படிக்கலைங்க டீச்சர், எனக்கு எழுதி கொடுக்க ஆள் இல்லை டீச்சர். இன்றைக்கி அப்படி சொல்ல முடியாது. கூகுள் அக்கான்னு ஒரு அக்கா இருக்குது இல்லையா? என்ன வேணும் அள்ளி அள்ளி கொடுக்கும். பாரதியும் கூட ஒரு கனவு கண்டா, காசி நகர் புலவர் பேசுமுறை காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம்னா. இன்னைக்கு கேட்கறக்கு மட்டும் கருவி இல்லை, ஆள் எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கறக்கும் கருவி கண்டுபிடிச்சிருக்கிறோமா இல்லையா? இது 21ஆம் நூற்றாண்டு. கற்றதனால் தானே குகையில் இருந்த மனிதனெல்லாம் இன்னைக்கு கூகுளில் இருக்கிறா. இலைதலைகளை கட்டி கொண்டிருந்தவனெல்லாம் இன்னைக்கு இன்டர்நெட்டில் உட்கார்ந்து இருக்கிறா. காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தவனெல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து இருக்கிறா. என்ன காரணம்? கற்றதுனால தானே. கற்றதுனால தானே இந்த வளர்ச்சியை நம்ம பெற்று இருக்கிறோம். இன்னைக்கு ஆள் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறக்கும் ஜிபிஎஸ் வந்துடுது இல்லை? எங்கள் வீட்டுக்காரங்க கூட எனக்கு கூகுள்னு தான் பேர் வச்சுருக்காரு. ஏன்னா அந்த மனசு எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிப்போம்ல. இப்போ இப்படி மாதிரி மேடைக்கு வருவேன், 2 பிள்ளைகள் எனக்கு, அவர் கையில் ஒப்படைச்சிட்டு வந்துடுவேன். சரி, மனுஷன் சரியாக பார்த்துக்கிறாரா? வந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணுவேன். சொல்லுமா, எங்கே இருக்கீங்க? வீட்டில் தாம்மா இருக்க. எங்கே நம்ம வீட்டு மிக்சியை போடுங்க. ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான், ஒரு கன்ஃபார்முக்கு தான். தப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க, தப்பெல்லாம் நினைக்க மாட்டேன். அவர் போடுவார், அது டர்ன்னு ஓடும். மனுஷன் நம்ம வீட்டில் இருக்கார், நம்பிடுவேன். ஒரு நாள் மழை, நிகழ்ச்சி கேன்சல். நேரத்திலேயே வீட்டுக்கு போகிற, புள்ள மட்டும்தான் இருக்கிறான், இந்த மனுஷனை காணோம். எங்கே உங்கள் அப்பானே? அது சொல்லிச்சு, பாம நீ பேசுகிறன்னு பேக்க தூக்கிட்டு ஒரு பக்கம் போ. நீ போன பிறகு அப்போ ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு, அதுக்குள்ளே மிக்சியை தூக்கி வைக்கிறாரு. அவர் எங்கேயோ ப்ளக் பாயிண்ட் தேடிட்டு போகிறாரு. இன்னைக்கு போக முடியுமா? இங்கே நின்றுட்டு அந்த மனுஷனை கண்டுபிடிப்பன் இல்லை. தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை, மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறதுக்கு இது அடையாளம் இல்லையா? இங்கே சில நேரங்களில் மூளைக்கு வேலை மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா, படித்ததனோட விளைவு. உங்கள் எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, நான் தரையிலிருந்து வந்ததுனால இந்த மலையில் சொல்லிட்டு போகிற, திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் லலிதா ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரி இருக்குது. அதில் ஒருத்தன் திருடிட்டான், பிடிச்சிட்டாங்க. அந்த ஓனருக்கு என்ன வருத்தம்னா, அதே சத்திரத்தில் அந்த லலிதா ஜுவல்லரி ஒட்டு 4-5 நகைக்கடை இருக்குது. அந்த கடையிலெல்லாம் அவன் திருடாமல் என் கடையில் மட்டும் எப்படி திருடுனா? அந்த திருடனை பார்த்து கேட்டுறதுன்னு அனுமதி வாங்கிட்டு சிறைச்சாலைக்குள்ளே போனார். மிஸ்டர் திருடன், என் கடையொட்டி 4 கடை இருக்குது, அந்த கடையிலெல்லாம் திருடாமல் ஏன் என் கடையில் வந்து திருடுனேன்னு கேட்டான். அதுக்கு அந்த திருடன் சொன்னால், சார் நீங்கள் தானே உங்கள் கடைக்கு வர சொல்லி என்னை கூப்பிட்டீங்கன்னா. நான் எங்கடா உன்னைய கூப்பிட்டேன்? என்னை மட்டும் கூப்பிடலிங்க சார், ஊரையே வான்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு. ஊரையே வான்னு நான் எப்படா கூப்பிட்டேன்? சார் நீங்கள் தானே விளம்பரத்தில் மொட்டை அடிச்சுட்டு ஒரு சந்தனை போட்டு வச்சுட்டு வந்து என்ன கேட்குறீங்க? என் கடையில் நகை வாங்கறதுக்கு முன்னால் 4 கடைக்கு போங்க, விசாரியுங்க, அப்புறமா என்ற கடைக்கு வாங்க, நீங்கள் தானே சார் கூப்பிட்டீங்க. அந்த மனுஷன் பாவ விளம்பரத்துக்கு சொன்னார். 4 கடையிலையும் போய் ஓட்டை போட்ட சார், போட முடியல, உங்கள் கடையில் தான் ஈஸியாக போட முடிஞ்சது, போட்டுட்டேன்ட்டான். மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சுக்கிட்டான் இல்லையா? காலப்போக்கு இன்னைக்கு அப்படி இருக்குது. ஆக தொழில்நுட்ப வளர்ச்சி, ஆள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்குறக்கும் தொழில்நுட்பம் இருக்குது. கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா இன்னைக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். அன்னைக்கு எங்களுக்கு அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா நான் அத்தா படிக்கலை டீச்சர். அவங்க எழுதி கொடுக்காட்டி என்னடி, நான் எழுதி கொடுக்குறேன், படிச்சுட்டு வந்து பேசு. மறுக்க முடியல. அவங்க பாரு 7 பக்கம் எழுதி கொடுத்தாங்க. ஆனால் அவ்வளவு திறமசாலி நான். ஸ்கூல்லையே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நான் தான். அப்பா சத்தியமாக சொல்கிறேன், எந்த இடத்துல இதை சொன்னாலும் அந்த நம்ப மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க என்னை உத்து பார்ப்பாங்க, இந்த மூஞ்சியா, இது அவுட்ஸ்டாண்டிங்கா, இப்படியே என்னை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் என்னை நம்பி கைதட்டுனீங்க. நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சொன்னது என்னை நம்புனீங்க பாருங்க. எப்படி அவுட்ஸ்டாண்டிங் தெரியுமா? மேக்ஸ் சுட்டு போட்டால் எனக்கு வராது. மேக்ஸ் டீச்சர், ஹோம்ஒர்க் போட்டு வந்தையாடி? இல்லைங்க டீச்சர். கெட் அவுட். அவுட். இங்கிலீஷ் வானா வராது, அதனால தமிழ் கல்லூரிக்கு ஓடுன தமிழ் படிக்கிறதுக்கு.
சம்மரி படிச்சுட்டு வந்தையாடி? இல்லைங்க டீச்சர். கெட் அவுட். ஆக அவுட்டில் நிற்கிற கேஸு நான். ஒரு பக்கம் படிக்க முடியாமலேயே வெளியில் நிற்கிற கேஸு 7 பக்கத்தை கொடுக்குறாங்க. நான் ஓடி வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குதுங்கப்பான்னு. எங்கள் அப்பா சொல்கிறார், கண்ணு இது மான பிரச்சனை கண்ணு, ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை மாதிரி மான பிரச்சனை கண்ணு, எப்படியாவது மனப்பாடம் பண்ணி பேசுகண்ணு. எங்கே பண்ணுறது மனப்பாடம்? இன்றைக்கி பாருங்க மின்சாரம் அப்படியே இந்த விளக்கில் அப்படியே அழகில்லாததும் கூட அழகாக தெரிகிற மாதிரி அப்படியே மின்சாரம். எங்கள் வீட்டிலலாம் மின்சாரம் இல்லை. அன்னைக்கு ஓலை பனையோலை குடிசை வீடு, மண்ணெண்ணெய் விளக்கு, அதுக்கு கண்ணாடி கூட கிடையாது. அதில் சீலை துணியைத்தான் திரியாக போட்டிருப்பாங்க. அதிலிருந்து வர புகையில் படிக்கிறது அவ்வளவு கஷ்டம். எங்கள் அப்பாவுக்காக 7 பக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன். போட்டி நடக்கிற நாள், எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து ஆம்பளை பசங்க, விரல் விட்டு என்ற மாதிரி 3 பெண் பிள்ளை நான் உட்பட வந்து பேசுகிற ஆம்பளை பசங்களாம் கையை அப்படி ஆட்டுறான் இப்படி ஆட்டுறா. அவன் பாடி லாங்குவேஜை பார்த்த உடனே கொலை கிடுகிடுகிடுகிடுன்னு நடுங்குது. திரும்ப ஓடுறேன் எங்கள் டீச்சர், டீச்சர் டீச்சர் இப்போ அது விட்டுருங்க டீச்சர், எனக்கு பயமாக இருக்குது டீச்சர். எங்கள் டீச்சர் ஏய் போடி, அன்றைக்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, போடிம்பாங்க. இன்றைக்கெல்லாம் நாங்கள் முறைச்சாலே எங்களை 3 மாதம் ஜெயிலில் ஓடுறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்குறீங்களா இல்லையா? அதிலெல்லாம் என் மாணவர்கள் தினம் எனக்கு சவால், அடிமவளை அடி அடியும்பா. ஏன் நான் அடித்தா 6 மாதம் கம்பி எண்ணுவேங்கிறத கரெக்டாக எண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க. அன்றைக்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, போடி போ, இங்கே பாரு பேசுறது பெருசு இல்லை, பரிசு வாங்கிட்டு வா. இங்கே பேசவே முடியாது, பரிசு எப்படி வாங்கிறது? அப்படி வாங்கலின்னு வையே பெரம்படி. எத்தனை அடி வாங்கியிருக்கிறோம் தெரியுமா? வீட்டில் வந்து மூச்சு விட மாட்டோம். ஏன் தெரியுமா? இவங்களும் ஒத்துவாங்க. ஏ வாத்தியாருக்கே நீ கோபம் வர வச்சியா அப்படின்னு இவங்களும் ஒத்துவாங்க. எதுக்கு 2 ஸ்கூலோடையே வாங்கிக்கலாமே. பெரம்படி பெரம்படி போடி. ஓடி வந்துட்டேன். சாந்தாமணி பேரை கூப்பிட்டு விட்டாங்க. இப்படி வந்து நின்னேன், கூட்டத்தை பார்த்தேன். இன்னும் முடியல, ஏன்னா எல்லாம் அப்படியே ஊட்டி குளிர விட உள்ள ஐஸ் இது உள்ளே போயாச்சு. என்ன செய்யறதுன்னு யோசித்தேன். கண்ணை மூடுனேன். எதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தனோ அதையெல்லாம் கட 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 கடன்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னேன், இப்படியெல்லாம் நமக்காக அரும் பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான் அப்படின்னு சொன்னேன். படக்குன்னு கண்ணை முழிச்சிட்டேன். அடுத்த வார்த்தை வரல, வராது, அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போயிட்டு வராது. எக்ஸாமில் பார்க்குறோமில்ல, ஒரு வார்த்தை உள்ளே போயிடுதுன்னா யோசித்து அதுக்கே நேரத்தை வீணடிச்சிட்ருப்போம். அதை கடந்து அடுத்த வினாவுக்கு போகலான்னு நமக்கு தோணவே தோணாது. அந்த ஒரு எழுத்தை கண்டுபிடிக்கிறதுலையே நேரம் போக கடைசியில் கொஸ்டின் விட்டுட்டு வந்துட்டா, ஐயோ விட்டுட்டா மார்க்கு போச்சுன்னு அளப்பறை பண்ணிக்கிறோமில்ல, அதே மாதிரி தான். வார்த்தை போயிடுச்சு, வெளியே வரமாட்டேன்டுடுது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன். கடைசியில் பெண்களுக்கு எப்பவுமே ஒரு ஆயுதம் கையில் இருக்குமில்ல, அவர் சொன்னார்ல புத்தகம் ஆயுதம்னு, அது மாதிரி பெண்களுக்கும் ஒரு ஆயுதம் இருக்குது கையில். என்ன ஆயுதம்? அடாடாடா அழுகை. அழுகை. மேடையிலேயே அழுக ஆரம்பிச்சிட்டேன். அந்த நடுவர்கள் பார்த்துட்டு வா வா வந்து உட்கார்ந்துட்டேன். ஒரு முடிவு பண்ணிட்டேன், பரிசு கிடையாது, ஆனால் பெரம்படியிலும் தப்ப முடியாது, கட்டாய அடி உண்டு. அன்னைக்கெல்லாம் நாங்கள் ஒரு தொழில்நுட்பம் வச்சுருந்தோம், யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி தான் ரகசியமாக உங்களை மைக்கு போட்டு ரகசியத்தை சொல்கிறேன். எங்கள் ஆசிரியருக்கே தெரியாது. ஒரு டெக்னாலஜி நாங்கள் வச்சுருந்தோம் அடி வாங்கிறதுக்கு. நல்லா தலைக்கு மாரியாத்தாளுக்கு எண்ணெய் காப்பு எடுக்கிற மாதிரி எண்ணெய் பூசிட்டு போயிடுவோம், கையில் தேய்ச்சிக்குவோம். இன்றைக்கெல்லாம் பார்க்குற கல்லூரியில் ஒரு புள்ள தலையில் எண்ணெய் கிடையாது, ஃப்ரீ ஹேர். நான் கேட்பேன், ஏங்கன்னு இதுக்கு ஒரு கிளிப்பு மாட்டிட்டு வரலாம்லன்னு. அது என்னை பார்த்து சொல்லு, மேடம் நீங்கள் தானே தினம் சொல்கிறீங்க லேட்டாக வந்தால் பின்னுவேன் பின்னுங்க மேடம் அப்படின்னு தலை கொடுத்துட்டு நிற்கிது. இதையும் நாங்கள் 1 நூற்றாண்டில் தான் இதையெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். எண்ணெயை பூசிக்கிறது, கையில் நல்லா தேய்ச்சிக்குவோம், பத்திலினா பக்கத்தில் இருக்கிற தலையிலையும் தேய்ச்சிக்குவோம். பெரம்பு படு ஆனால் படாது, வலிக்கோ ஆனால் வலிக்காது. இதெல்லாம் எங்களுடைய தொழில்நுட்பம். நல்ல தலையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற தோழி தலையிலையும் எண்ணெயை தேய்ச்சிட்டு நான் அடி வாங்கறதுக்கு தயாராக உட்கார்ந்துருக்கிறேன். பரிசு அறிவிக்கிறாங்க.
மூன்றாம் பரிசு ஒரு ஆண்மகன், இரண்டாம் பரிசு ஒரு ஆண்மகன், முதல் பரிசு சாந்தாமணி. அப்பா நான் தான் நம்பிட்டீங்க. நான் நம்பல. காண்பது கனவா நனவா, கையை கிள்ளி பார்க்குறேன். இல்லை, நனவுல தான் இருக்கிறோம், வலிக்குது. எனக்கு எப்படி பரிசு கொடுத்தாங்க? நான் பேச்சையே நிறைவு செய்யலையே, எப்படி கொடுத்தாங்க? அப்போ பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நடுவர்கள் வந்து சொல்லுவாங்க, எல்லாருமே நல்லா பேசுனீங்க, ஒரு 1/4 மார்க்கு, 1/2 மார்க்கு, 3/4 மார்க்கில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தீர்கள். இதை நீங்கள் தோல்வி நினைக்காதீங்க, வெற்றிக்கான முதல் படிக்கட்டு நினச்சிட்டு அடுத்ததை கடந்து நீங்கள் போங்க, ஜெயிக்க முடியும் நல்லா அப்படி சொல்லிகிட்டே இருந்துட்டு சாந்தாமணிக்கு முதல் பரிசு கொடுத்தோம். ஏன்னா அவங்க பேச்சை நிறைவு செய்யலை, ஆனால் பரிசு கொடுத்தோம். ஏன் கொடுத்தோம்? ஏன் இனி மேடையிலேயே பேசக்கூடாதுன்னா கொடுத்தாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாருங்க, இங்கு வந்து பேசிய அத்துணை பேரும் அறிவுபூர்வமாக பேசினார்கள், சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள். காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான் என்று சொல்லும் பொழுது தாங்க முடியாமல் தேம்பி அழுதார்கள். நான் அதுக்கு அழுத அடுத்த வார்த்தை வரலின்னு அழுத. நான் ஏதோ காந்தியடிகளை சுட்டு கொன்றதுனால அழுதன்னு நினச்சி பரிசை கொடுத்தாங்க. அதுவல்ல கிளைமேக்ஸு. எங்கள் ஆசிரியர்கள் சொன்னாங்க பாரு, பரிசு எப்படி வந்தது அதையெல்லாம் விட்டு விடுறே, உனக்குள்ள ஒரு திறமை இருக்குதுடி, மேடை ஆளுமை இருக்குதுடி, இதை மட்டும் நீ எதிர்காலத்தில் பயன்படுத்திட்டேன்னு வையே, சிறந்த பேச்சாளராக வருவேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த வகுப்பறை ஆசிரியர்கள் போட்ட பிச்சைதான் இன்று 3000 மேடைகளை கடந்து நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இனிமேல் கற்பதனால் என்ன பெற முடியும் அப்படின்னு கேட்டா, கற்றால்தான் நாம் எல்லாவற்றையும் பெற முடியும் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் பதிவு செஞ்சிட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி. நீங்கள் முடியுமா, இவ்வளவு சொல்கிறீங்க, எல்லாம் சிறப்பாக தான் இருக்கிறது, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, என்னுடைய குருநாதர் தான் சொல்லுவார், சுகி சிவம் ஐயா தான் அதை சொல்லுவார். நேற்று சொன்னாரான்னு எனக்கு தெரியாது, சொன்னாலும் நான் திரும்ப அவரோட பேரை சொல்லியே சொல்கிறேன். ஒவ்வொரு மேடையில் அவர் தான் சொல்லுவார், இந்த ஆசிரியர்கள் உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் வகுப்பறைகள் எப்படிப்பட்டது? நாம் ஏதோ இந்த ஏட்டுக்கல்வியினால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறோம், கிடையாது. இந்த ஏட்டுக்கல்வியோடு நம்முடைய வாழ்க்கை கல்வியையும் நாம் உணர்ந்து கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த கொரோனா காலத்தில் ஒரு ஆசிரியருக்கு கொரோனா வந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கொரோனா காலத்தில் நாங்கள்லாம் என்ன பாடுபட்டோம் தெரியுமா? கல்லூரியிலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேராசிரியர் நான் தான். எங்கள் மாணவர்களெல்லாம் செல்ஃபோன் வச்சுருந்தா நான் அனுமதிக்க மாட்டேன், அதை வாங்கி நான் வச்சிருவேன். வருஷ கடைசியில் அவங்க அம்மா அப்பா வர சொல்லு, எங்கிட்ட வாங்க சொல்லு அப்படின்னு வச்சிருவேன். இப்போ இந்த கொரோனா வந்ததில்ல, எல்லா செல்ஃபோனும் என் கையில். வாடா, செல்ஃபோனை வந்து வாங்கிட்டு என் வகுப்புக்குள்ளே வாடா. வேண்டாங்க மேடம், உங்ககிட்டயே இருக்கட்டுங்க மேடம், வருஷ கடைசியிலே எங்கள் அப்பா அத்தாட்ட கொடுங்க மேடம். இல்லைடா, வாங்கி வகுப்புக்குள்ளே வந்தாத்தான் எனக்கு சம்பளம். அவன் சொல்கிறான், மேடம் நீங்கள் எப்படி கொள்கையில் நிற்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் கொள்கையிலேயே இருக்கிறோம், வரமாட்டேங்கிறான். அது கைதட்டிருங்க, நம்ப மாட்டீங்க. 5 மாஸ்க் போட்டேன், சானிடைசர்லேயே குளித்தேன், வாடகைக்கு வண்டியை எடுத்தேன், வீடு வீடாக போய் செல்ஃபோனை கொடுத்துட்டு என் வகுப்புக்குள்ளே வாடான்னு வந்துட்டான். வந்து உட்காந்துட்டு ஒருத்தர் அடிக்கிறா எனக்கு மெசேஜ், எந்த செல்ஃபோனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ அந்த செல்ஃபோன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பை நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி இஸ் அ பூமராங் அப்படின்னு என்னை பூமரங்காக்கி பார்த்துட்டான். கொரோனாவில் நாங்கள் கஷ்டப்பட்டோம். இப்போ இந்த ஆசிரியருக்கு கொரோனா வந்துடுச்சு. ஒரு மாணவன் ஃபோன் பண்ணுனான், டீச்சர் உங்களுக்கு கொரோனான்னு கேள்விப்பட்டோம், சீக்கிரம் குணமாகணும் டீச்சர். அந்த டீச்சர் கேட்டாங்க, எனக்கு கொரோனான்னு எப்படிப்பா உனக்கு தெரியும்? நாங்கள் இன்னும் பள்ளியில் தொடர்போடு இருக்கிறோங்க டீச்சர், அங்கே தான் சொன்னாங்க சீக்கிரம் குணமாகணும், என்னோட ஒரு 4-5 மாணவர்கள் உங்களோடு பேசுகிறாங்க டீச்சர், பேசுங்க. 2வது ஒரு மாணவன் பேசினான், அவனோட பெயர் ராஜ்குமார்.
அவன் சொன்னா, டீச்சர் என்னை ஞாபகம் இருக்குங்களா, இந்த வருஷம் இந்த செட்டு நான் உங்ககிட்ட படித்தேன் டீச்சர், ஞாபகம் இருக்கான். டீச்சருக்கு கொஞ்சம் ஞாபகம் வரல. டீச்சர் நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்லையே ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு நான் தான், ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் தான். தினந்தோறும் என்னை பாராட்டுவீங்க, தினந்தோறும் ஏதாவது பரிசு எனக்கு எல்லா டீச்சரும் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஞாபகம் வருதா டீச்சர்? வந்துடுச்சு. ராஜ்குமார் எப்படி இருக்கிற, என்ன செஞ்சிட்ருக்கிற கேட்காங்க. இவன் சொல்கிறேன், நான் ஒரு பெரிய கம்பெனியில் மாதம் 3 லட்சம் சம்பாத்தியத்தில் இருக்கிறேன் டீச்சர். உடனே அந்த டீச்சர் வாழ்த்துறாங்க, நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் இதை விட நீ உயரணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, நாங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போதும் கூட எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் வராது. ஆனால் எங்ககிட்ட படித்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இவ்வளவு உயர்வில் இருக்கும்போது பொறாமைப்படாமல் வாழ்த்துகிற ஒரே ஒரு உள்ளம் ஆசிரியர் உள்ளம். வாழ்த்துறாங்க, நல்லாரு நல்லாரு, இதை விட நீ உயர்வுக்கு வரணும். அப்புறம் ஒரு 2-3 பையங்க பேசினாங்க. இப்போ டீச்சர் முதல்ல ஃபோன் பண்ணானல்ல, அவனை கேட்டாங்க, இப்போ நீ தானே ஃபோன் பண்ண, உன்னை பற்றி நீ எதுவுமே சொல்லலையேன். அப்போ அந்த பையன் சொன்ன, என்னை பற்றி என்ன டீச்சர் பெருசாக சொல்கிறக்கு இருக்குது, லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். லாஸ்ட் பெஞ்சுனாலே நாங்கள் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு வச்சுருக்குறோம். அங்கே ஒன்று எந்திரிச்சாலே வில்லங்கம் எந்திரிக்குதுன்னு அர்த்தம். அதனால் அப்படியே வகுப்பு முடிச்சுட்டு, எனக்கு இந்த அறிஞர் அண்ணாவுடைய அடுக்குமொழி ரொம்ப பிடிக்கும். வகுப்பை மணி அடித்ததை அப்படியே முடிக்க மாட்டேன். அடித்தது மணி, ஓய்ந்தது என் பணியும்ப, கடைசியில் இருந்து ஒரு சத்தம் வரும், விட்டது சனி அப்படின்னு அங்கேருந்து வரும். அதுக்கு நாங்கள் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு வேறு வச்சுருக்குறோம். கடைசி பெஞ்சில் தான் டீச்சர் இருப்பேன். வகுப்புலேயே ரொம்ப உயரமான பையன் நான். ஆனால் அப்பப்போ உயரம்பத்தில் என்னை வேறு பெஞ்சு மேலெல்லாம் ஏற்றி நிறுத்துவீங்க. யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேன் டீச்சர். கிளாஸ் விட்டு நிறைய டைம் என்னை வெளியே அனுப்பிச்சிருவீங்க. இன்னும் சில நேரங்களில் நான் பண்ணுற அந்த அடாவடித்தனம் தாங்காமல் எங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லி டிசியும் கொடுத்துருவீங்க டீச்சர். ஞாபகம் வருதான் டீச்சருக்கு படக்குன்னு ஆகும். எப்பவுமே பாருங்கள், இந்த முதல் மதிப்பெண் வாங்குறவன் எங்களோட நெஞ்சத்தில் இருக்க மாட்டான். எப்பவுமே இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் இன்னும் வரைக்கும் எங்களோட மனசில் இருப்பான். ஏன்னா அவன் தான் ஏதாவது ஒரு துறையில் அச்சீவ் பண்ணுவான். இந்த முதல் மார்க் வாங்குறவனால நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி எங்களை அரெஸ்ட் பண்ணுவா. போராட்டம் பண்ணுனா டீச்சரும் கூட பார்க்க மாட்டேவோ, போராட்டம் பண்ணுறியா அவளை அப்படின்னு எங்களுக்கு 5 பண்ணி கொண்டு வைப்பா இல்லைங்களா. இவன் தான் ஏதாச்சும் ஒரு அதிகாரியாக வந்திருப்பா, வக்கீலாக வந்திருப்பா, நம்மளை ஜாமீன் அவன் தான் எடுப்பான், இந்த லாஸ்ட் பெஞ்ச். அதனால் எப்பவுமே எங்கள் மனசில் அவன் தான் இருப்பான். அந்த டீச்சருக்கு நான் வந்துடுது, நல்லா ஞாபகம் இருக்குது, நல்லா ஞாபகம் இருக்குது, என்ன செய்கிறேன் ஆர்வமாக கேட்டாங்க. அவன் சொன்னான், துபாயில் ஒரு 3000 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்துக்கு நான் முதலாளியாக இருக்கிறேன் டீச்சர்னா. டீச்சர் அசந்து போயிட்டாங்க. போயிட்டு அடுத்தது சொன்னான் பாருங்க, இந்த 3 லட்சம் சம்பாத்தியம் வாங்குறான் பாருங்க ராஜ்குமார், அவன் என்கிட்ட தான் டீச்சர் வேலை செய்கிறான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான். நான் சொன்னேன் பார்த்தியா, ஏட்டுக்கல்வியோடு வாழ்க்கை கல்வியையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது நம்முடைய கல்வி மட்டும்தான். சொன்னான் பாருங்க, இது எங்கே கற்றுட்டேன்னு தெரியுமா டீச்சர், என்னைய வகுப்பில் நீங்கள் பெஞ்சு மேலே ஏற்றி நிறுத்தும் போதெல்லாம் நிறைய நாட்கள் நான் கோவிச்சது உண்டு, கோவப்பட்டது உண்டு. ஆனால் என்ன பாடத்தை அந்த வகுப்பறையில் நான் கற்றுட்டேன் தெரியுமா, வாழ்க்கையில் இதை விட உயரணுங்கிற அந்த உயரத்தை நான் வகுப்பறையில் கற்றுட்டேன். என்னை அப்பப்போ வெளியில் கொண்டு போய் நிறுத்துவீங்க. அப்போ நான் என்ன பாடம் கற்றேன் தெரியுமா, வெறும் ஏட்டுக்கல்வி வாழ்க்கைக்கு உதவாது, உலகக் கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற பாடத்தை நான் வெளியில் நிற்கும் போது கற்றுட்டேன். டிசி கொடுத்துருவீங்க, அப்பா அம்மா வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்போ நான் எதை கற்றுக்கொண்டேன்னு தெரியுமா, எவ்வளவு சிக்கல் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தினால் ஜெயிக்க முடியுங்கிற பாடத்தை இந்த வகுப்பறைக்குள் நான் கற்றுக்கொண்டேன் டீச்சர் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு 3000 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்திற்கு நான் முதலாளியாக இருக்கிறேன் என்று சொன்னால், ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கற்பது ஒருபொழுதும் வீணாகாது. கற்பது ஒருபொழுதும் வீணாகாது. நம்முடைய வாழ்க்கையில் எங்காவது ஒரு உயரத்தை கொண்டு போய் அது சேர்க்கும். இப்போ நான் ஒரு 2 கேள்வி உங்ககிட்ட கேட்டுட்டு நான் முடிச்சிட்றேன். ஒரு 2 கேள்வியை கேட்குறேன். அதுக்கு நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, மனசுக்குள்ளேயே நீங்கள் பதில் வச்சுக்கலாம், சரியா? பொதுவாக ஹீரோ ஹீரோயினி அப்படின்னா யாரை சொல்லுவோம்? திருசாவா? ஹீரோயினா திருசாவா? சரி, உனக்கு பிடிச்சது நீ சொல்கிற. எனக்கும் ஒரு காலத்தில் சரோஜா தேவி தான். எனக்கு பிடிச்ச கதாநாயகி யார் அப்படின்னா
நான் சரோஜா தேவின்னு தான் சொல்லுவேன். சரி, ஹீரோ அப்படின்னு சொன்னால் அஜித்தா, விஜயா, அப்புறம் சொல்லிட்டே போவாங்க, சிம்பு, சூர்யா, தனுஷு, இல்லையா? பட்டியல் நீண்டுட்டே போகுனா இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஏன்னா அவங்கவுக்கு ஒரு கதாநாயகர் கொண்டாடுறதான் தப்பு இல்லை. இப்போ தனுஷு அப்படின்னு சொன்னால் நான் ஒரு கேள்வியை கேட்டுடுறேன். தனுஷுன்னு சொன்னால் இப்போ பெண்கள் சைடும் இருந்துமே வந்தது. நாளைக்கு உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு வைங்க, ஒரு சமயம் மருத்துவமனையில் போய் நீங்கள் சேர்ந்துருந்தா தனுஷ் என்ன பண்ணுவார்? எல்லாம் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடுவார். டுடே ஆல் தாய் கிழவிஸ் ஷூட்டிங் கேன்சல், மை தாய் கிழவி இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஓடி வந்துடுவார்ல. அதனால தான் தனுஷ் சொன்னீங்க இல்லையா? சரி, விஜய், அஜித்து விட்டுருலாம். நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா அடுத்த ஃபீஸ் எல்லாம் அவர் தான் கொண்டு வந்து கட்டிடுவார். அவங்க தானே கட்டுவாங்க. அதனால தானே அவங்க ஹீரோயினி. ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, கொண்டாடப்பட வேண்டிய அசல் ஹீரோயினி நடிகர்கள் நடிகைகள் கிடையாது. அவங்கெல்லாம் ஒன்லி என்டர்டெய்னர். நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியவங்க. கோடி கோடியாக சம்பளத்தை வாங்கிட்டு நமக்கான ஒரு மகிழ்ச்சியை தர்றாங்க. அதோடு அந்த எல்லையில் அவங்கள நிறுத்திடணும். அப்போ யார் தான் அசல் ஹீரோயினி? யார்? அம்மா அப்பா. அம்மா அப்பான்னு சொல்கிறவங்க நல்லா ஒரு கையை தட்டுங்க. ஏன் அப்பா ஹீரோவாக இருக்கிறாரு தெரியுமா? எத்தனை பேர் அப்பா அழுது பார்த்துருக்கீங்க? பெரும்பாலும் அப்பாக்கள் அழமாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அம்மா அழுதுரு, நாசமாக போனவனே, நாசமாக போனவளே, உனக்காக அத்தனை கஷ்டப்பட்டு அவ்வளோ பண்ணி ஆக்கி கொடுத்து அது பண்ணி நன்றி கேட்டனா, நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போவ அப்படின்னு அழுது மூக்க சிந்தி, அன்னைக்கு குழம்பு வேறு கொஞ்சம் ருசியாக இருந்து அதை ஆர்ப்பாட்டம் பண்ணிடு. உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அது கொட்டி தீத்துரு. தீக்குமா? திட்டுமா? திட்டும்போது அழுகுமா? அப்பா அழுவாரா? சைலண்ட்டாக போயிடுவார். ஏன் அப்பாவுக்கு அழுகிறக்கு எதுவுமே இல்லையா? எந்த கஷ்டமும் இல்லையா? அப்பா வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாரா? அவருக்குன்னு வருத்தப்படுறக்கு எதுவுமே இல்லையா? எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு பொழுதும் வெளியில் காமிச்சிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? தன்னோட கண்ணில் கண்ணீர் வந்ததுன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட கண்ணில் ரத்த கண்ணீர் வரும்னு சொல்லியே எந்த அப்பாக்களும் அழுக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எந்த அப்பாவும் அழ மாட்டாங்க. நீங்கள் இன்னும் நிறைய வீடுகளில் பாருங்கள், பெரும்பாலும் எல்லாமே மிடில் இந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களோட பிள்ளைகள் தான் உங்களுக்கு தெரியும். அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இதெல்லாம் நான் உணர்ந்துக்கிறேன். எங்கள் அப்பா கூலி வேலைன்னு சொன்னேன்ல, சனிக்கிழமையானால் சம்பளம் வாங்குவார். எனக்கு என்ன பலகாரம் பிடிக்கும், எங்கள் அக்காளுக்கு என்ன பிடிக்கும், என் தம்பிக்கு என்ன பிடிக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வர. நிறைய வாங்க முடியாது, கொஞ்சமாக வாங்கிட்டு வரும்போது நாங்கள்லாம் தூங்கிட்டு இருப்போம். வந்து எழுப்பும் பாரு, எங்கள் அம்மா சொல்லு, இப்போதாங்க அதுக்கெல்லாம் தூங்குது, அட பரவாயில்ல எழுப்பு அப்படின்னு எழுப்பி விட்டு அப்படியே அதை சாப்பிட கொடுப்பாரு. நாங்கள்லாம் தூக்கத்திலேயே சாப்பிட்டு அதே இடத்துல அப்படியே படுத்துக்குவோம். அன்றைக்கெல்லாம் தனி அறையெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே ரூம்பு தான், எல்லாம் அப்படியே படுத்துக்குவோம். எங்கள் அப்பா அப்படியே பக்கத்தில் வந்து, இது உங்கள் வீட்லேயும் நடக்கு, இத்தனை நாள் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு அப்பாக்களும் பாருங்கள் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? தூங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை தலையில் வந்து அப்படியே ஒரு கையை வச்சு ஒரு தடவுவார். உலகத்தில் எந்த இராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த தந்தையினுடைய கரங்கள் தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து கொண்டு இருக்கிறது. நீ இனிமேல் பாரு, ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கு. அதனால தான் நான் முத்துக்குமார்னு ஒரு கவிஞன் எழுதுனா, சாமி தெரியலேன்னு சொன்னேன். என் அப்பா தோளில் என்னை உட்கார வச்சுட்டு சாமியை காமிச்சாரு. எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது, ஒரு சாமியோட தோளில் உட்கார்ந்துட்டு தான் நான் சாமியவே பார்த்துருக்குறேங்கிற அந்த செய்தியை முத்துக்குமார் பதிவு பண்ணாருன்னா, இப்போ நம்ம கொண்டாட வேண்டிய ஹீரோ அப்பாக்கள் தான். இன்னும் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ போனஸ் கொடுப்பாங்க? மீறி போனால் ஒரு 5000 10,000 இதுக்கு மேலேயே கொடுத்துருவாங்க. அதில் ஒரு தீபாவளியை கொண்டாடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அம்மா சொல்லி கொடு, பெண் பிள்ளைகள் இருக்கீங்க, கூட்டிகிட்டு போகும் அம்மா, ஏய் இந்த 5000 வச்சு தாண்டி உனக்கு துணி எடுக்கணும், உங்கள் அண்ணனுக்கு எடுக்கணும், உங்கள் அப்பாவுக்கு எடுக்கணும், எனக்கு எடுக்கணும், இதை வச்சு தான் தீபாவளி கொண்டாடணும்னு சமத்த பிள்ளைகள் சொல்லு. அம்மா 800 ரூபாய்க்கு மேலே நான் எடுக்கவே மாட்டேன்மா, மீதி இருக்கிற அந்த 200 ரூபாயில் எனக்கு கிளிப்பு அது இதுனெல்லாம் வாங்கி கொடுமா அப்படின்ட்டு போகும். முதலாளாக கொண்டு சுடிதார் செக்ஷனில் தான் விடுவாங்க. 2000க்கு தூக்கிட்டு வந்து நிற்கும். அம்மா கோவிச்சிட்டு கேட்க, என்னடி சொன்னேன் 2000க்கு. உடனே அப்பா சொல்லுவார், விடுமா இந்த வருஷம் எனக்கு பண்டிகை வேண்டாமா, எனக்கு எடுக்கிறதையும் சேர்த்து என் பிள்ளைக்கு எடுத்து கொடுன்னு. ஒவ்வொரு வீட்டிலும் அப்பாக்களுடைய தியாகங்கள் தான் பண்டிகைகளாக வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர் ஹீரோவா? கோடியாக வாங்குறவர் ஹீரோவா? இனிமேல் கேட்டால், நாங்கள் கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடாது, சரியா? எங்கள் அப்பா தான் ஹீரோ அப்படின்னு அடித்து சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. சரி,
அம்மாவை விட்டுடலாமா? அம்மா ஹீரோயின் நிறைய. அம்மாவை ஈனா வானானா அம்மா தான் வீட்டுக்குள்ளே இல்லையா? எவ்வளோ கேலி பண்ணுவேன், எவ்வளோ கிண்டல் பண்ணுவேன். போமா இன்னைக்கு என்னம்மா சமையல்? பிஸ்பலாபாத். நீ செஞ்சதுக்கு பேர் பிஸ்பலாபாத்தாக்கு வந்து பாரு. அமுதா அம்மா செய்யறதுக்கு பேர் தான் பிஸ்பலாபாத். கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம். நீங்கள் எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணாலும் பாருங்க, அம்மா ஒரு பொழுதும் கோவிச்சுக்காது. பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் அந்த அம்மாங்கிறவங்க யார் தெரியுமா? நான் அப்படி ஒரு இதை சொல்லி முடிச்சிட்றேன். நமக்கெல்லாம் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கரண்ட்டை வந்து நம்ம வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு அளவை பெயர் வச்சு அளக்கிறோம். இதுக்கு வாட்ஸுன்னு பேர் வச்சுருக்கோம். இந்த பூகம்பங்கள்லாம் வந்தால் அதுக்கு ரிக்டர் அப்படின்னு ஒரு அளவை பெயர் வச்சுருக்கிறோம். இந்த சத்தங்களை எல்லாம் வந்து டெசிபல் அப்படிங்கிற ஒரு அளவையில் அளக்கிறோம். அதே மாதிரி மனித உடம்புக்கு வருகிற வலியை டெல் அப்படின்னு ஒரு அளவையில் நம்ம அளக்கிறோம். சாதாரணமாக ஒரு மனிதனுடைய உடம்பு எத்தனை டெல் வலியை தாங்கும் தெரியுமா? 47 டெல் வலியத்தான் தாங்குமா. அந்த 47க்கு மேலே வந்தால் நம்ம செத்துருவோம். இதுதான் இயற்கையினுடைய படைப்பு. ஆனால் ஒரு தாய் ஒரு பிரசவத்தின் போது 57 டெல் வலியை தாங்கித்தான் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறாள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 20 எலும்புகளை உடைத்தால் என்ன வலியோ அந்த வலியை தாங்கிதான் ஒரு தாய் பிரசவிக்கிறாள் என்று சொன்னால், பிரசவம் என்ற சொல்லே சவமாகி மீண்டும் அந்த தாய் பிறப்பதால் தான் பிரசவம்னு அதுக்கு பேர் வந்ததுன்னு சொன்னா. இப்போ ஞாபகம் வச்சுக்குங்க, கொண்டாட வேண்டிய ஹீரோ நம்முடைய அப்பா, கொண்டாட வேண்டிய ஹீரோயினி நம்முடைய அம்மா. சரி, இந்த நல்ல நாளில் ஒரு செய்தியவாது உள்ளத்தில் வாங்கிட்டு போயிருப்பீங்க நான் சொன்னதில். அப்போ அவர்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். இந்த நாளில் ஒரு உறுதி எடுத்துக்குங்க. என்ன, கால நேரம் பார்க்காம பாடுபடுகிற அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கலாமா? அல்லது ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கலாமா? அல்லது ஒரு வேட்டி சட்டை வாங்கி கொடுக்கலாமா? அம்மாவுக்கு அழகாக ஒரு பட்டு புடவை நகை வாங்கி கொடுக்க முடியாது, விலை அதிகம், வாங்கி இப்போ கொடுக்க முடியாது. நீ சம்பாரித்து வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் இப்போ வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் அவர்களுடைய செலவில் தான் நீ வாங்கி தர முடியும். அதற்கு பதிலாக ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, இன்னைக்கு நீ நினச்சினா அவர்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் உன்னால் தர முடியும். என்ன கிஃப்ட் தெரியுமா? நல்ல பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த கிஃப்டை உன்னுடைய பெற்றோர்களுக்கு உன்னால் தர முடியும். இன்னைக்கு நினச்சினாலும் உன்னால் தர முடியும். நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. நல்ல வாய்ப்புகள், படிக்க வைக்க ஒரு காலகட்டங்களிலே படிப்பறிவே இல்லாமல் இருந்த சமூகமெல்லாம் இன்று படிப்பறிவு உடையவர்களாக வந்திருக்காங்க. ஒரு சமுதாய புரட்சி அப்படிங்கிறது கற்பதால் தான் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல நாளிலே நான் ஒரு செய்தியோடு முடிக்கிற, தினந்தோறும் ஏதாவது 5 நிமிடம் 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் இந்த புத்தகம் வாசிப்பதற்காக ஒதுக்குங்கள். இதில் இருந்து தான் நீங்கள் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் அழகாக சொல்லுவார், வெறும் காகிதத்தை சுருக்கி கந்தகத்தை வைத்தால் மட்டும் வெடிக்காது, வார்த்தைகளை சுருக்கி வரிகளில் வைத்தாலும் கூட அது வெடிக்கும்னு சொல்லி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நம்முடைய சேகர் சார் சொன்ன மாதிரி புத்தகம் புரட்சி செய்யும். உங்களுக்குள்ளே ஒரு மறுமலர்ச்சியை புத்தகங்கள் தான் கொண்டு வரும். ஏன்னா அது கதையாக நீ இப்போ இருக்கிற வயசு நீ கதை படிக்கலாம், செல்ஃபோனில் நேரத்தை செலவழிப்பதை விட்டுட்டு நீங்கள் புத்தகம் வாசிக்கலாம். அந்த வாசிப்பு தான் உங்களை உயர்வுக்கு கொண்டு போகும். நான் படித்ததில் எனக்கு ஜானகிராமனுடைய கதை ரொம்ப பிடிக்கும். அந்த புத்தகங்கள் வீட்டில் வச்சிருக்கிற அந்த கதையும் கூட நமக்கு என்ன பாடத்தை சொல்லும். பாபா செல்லதுரை வருவார், அவர் சொல்லுவார் எப்படி கதை கேட்கறதுனால என்ன இருக்குதுங்க. நான் இப்படி முடிச்சிட்றேன். ஜானகிராமன் எழுதிய காண்டாமணின்னு ஒரு கதை, நிறைய கதைகள் இருக்குது. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. தினந்தோறும் ஒரு கதை படிக்குங்க. அது வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கு. காண்டாமணி அதாவது ஒரு மெஸ்ஸு நடத்துகிற தம்பதி, ஒரு குறிப்பிட்ட செலக்டிவாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மெஸ்ஸுக்கு வருவாங்க. அதில் பக்கத்தில் ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடம், அதில் கெமிஸ்ட்ரி மாஸ்டருக்கு ஒரு ஹெல்ப்பராக இருக்கிற ஐராவதம்னு ஒரு பெரியவர் தினந்தோறும் வந்து சாப்பிட்டுட்டு போவார். அன்னைக்கு மதிய உணவு அவர் சாப்பிட வர்றாரு. அந்த மெஸ்ஸு நடத்துகிற நபர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு உணவெல்லாம் பரிமாறிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போய் அப்படியே அந்த குழம்பு ஒரு அலாசுலான்னு அலாசும் போது அதில் ஒரு விஷப்பாம்பு பெருசாக உள்ள செத்து கிடக்கு.
அவர் அப்படியே எடுத்து பார்க்குறாரு, அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஐயையோ விஷப்பாம்பு விழுந்துடுது, இதையே அந்த பெரியவருக்கு நம்ம கொடுத்துட்டோமே, சாப்பிட வேண்டாம் நிறுத்தலான்னு வர்றக்குள்ள இவர் சாப்பிட்டுட்டு அந்த இலையை எடுத்து போட்டுட்டு போயிட்டாரு. இவர் நடுங்கிறாரு, ஐயையோ விஷப்பாம்பு. ஏன்னா அதோட அப்புறம் கணவன் மனைவி எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அன்றைக்கி மிஸ்ஸே இல்லை. ஐயையோ என்ன பண்ணுறது, இவர் செத்துட்டாருன்னா நாளைக்கு எடுத்து பிணக்கூர்வை செஞ்சு இதனால தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா ஜெயிலுக்கு போவோமே, என்ன பண்ணுறதுன்னு பதறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க கண்ணுக்கு அவங்க மெஸ்ஸில் இருந்து பார்த்தா ஒரு சிவன் கோயில், சிவசிவா அப்படின்னு எழுதி கோபுரம் கண்ணில் படு. உடனே 2 பேரும் மனதார வேண்டிக்கிறாங்க, ஆண்டவா இந்த சிக்கல்லிருந்து என்னை காப்பாற்றி விடு ஆண்டவா. ஒரு சமயம் அப்படி காப்பாற்றிட்டினா உனக்கு பெரிய காண்டாமணின்னா பெரிய மணி, இந்த சர்ச்சிலெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களே, அந்த காண்டாமணியை வாங்கி நான் கட்டுறேன் அப்படின்னு வேண்டுறாங்க. ஆனால் நினச்ச மாதிரியே அடுத்த நாள் இந்த பெரியவர் இறந்துடுறாரு. ஆனால் பிணக்கூராய்வுக்கெல்லாம் கொண்டுட்டு போகல அந்த பெரியவரை. ஊர் என்ன முடிவு பண்ணிச்சு, யாரும் இல்லை, அவருக்கு வயதானவர் இறந்துட்டார் அப்படின்னு கொண்டு போய் அவரை எரிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரே நிம்மதி, அப்பா எப்படியோ கடவுளே நீ காப்பாற்றிட்ட கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டியபடி அந்த காண்டாமணியை வாங்கி கொண்டு போய் கோயிலில் கட்டிடுறாங்க. இப்போ 3 வேளையும் ஆழகால பூஜை நடக்கும் பொழுது அந்த காண்டாமணியை டன்னு அடிப்பாங்க. காலை வேளையில் அது டன்னு அடிக்கும்போது இந்த மெஸ்ஸு நடத்துகிற நபருக்கு ஞாபகம் வரு, ஐராவதம், இப்போ குழம்பு, விஷப்பாம்பு மாறி வரும். அதிலிருந்து மீண்டும் மத்தியானம் வர்றக்குள்ள திரும்ப டன், அதே ஐராவதம், அவர் இறந்தது, அந்த விஷப்பாம்பு, இப்படியே மாறி வரும். இந்த கதையை ஜானகிராமன் இப்படி முடிப்பார், குற்றங்களிலிருந்து தப்பித்து விட்டோம், குற்றத்திலிருந்து தப்பிச்சிட்டோம், ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை நிறைவு செய்வார்னு சொன்னால், கதைகளாகட்டும் படைப்புகளாகட்டும் வாழ்க்கையில் நமக்கு எங்காவது ஒரு நாள் இறையன்பு சொன்ன மாதிரி பழைய புத்தகம்தானே என்று தூக்கி எறியாதீர்கள். அதற்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற வைர வரிகளும் கூட அதற்குள் இருக்கும் என்று சொல்லுவது போல, இந்த நல்ல நாளிலே ஏதாவது ஒரு கதை புக்கை வாங்கிட்டு போங்க, அதை படியுங்க. அதிலிருந்து கிடைக்கிற குறும் செய்தி நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பலனை தரும் என்று சொல்லி வியந்து கேட்ட அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.